பதிவு நம்ம கோயில் முதல்ல எப்படி இருந்துங்கிறது நம்ம சுற்று வட்டார மக்களுக்கே தெரியும். ஒரு ஓலை குடிசையில இருந்து ஒரு ஒற்றை மனிதரால் உருவாக்கப்பட்ட கோயில் இன்று 86 அடி உயரத்தில் ராஜகோபுரம் அமைத்து தந்த ஐயாவுக்கு முதலில் அனைவரும் கைத்தட்டல். இந்த கோயில் உருவாகிறதுக்கு இங்க வந்திருக்கிற அனைவரும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு பங்கு, உங்களோட பங்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். இங்க வந்திருக்கிறவங்க அத்தனை பேர்த்திட்ட கேட்டாலும் இந்த கோபுரம் எப்படி இருக்குன்னு கேட்டா அனைவருமே சொல்லுவாங்க நல்லா இருக்குன்னு, சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கோபுரம் அவ்வளவு பெருசா இருந்தாலும் அதுல சொல்ல போனா கிட்டத்தட்ட ஒரு 4 பேரோட உழைப்பு, மிகவும் பயங்கரமான உழைப்பு. அவங்களோட வேர்வை துளி இந்த கோபுரம் இருக்கிற வரைக்கும் அந்த கோபுரத்தில் இருக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி நம்ம கோயில் உருவாகிறதுக்கு திருப்பூர், நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம ஊர்ல இருந்து புகுந்த வீட்டுக்கு போன பெண்கள் முக்கியமாக அவங்களோட பங்கு மிகப்பெரிய பங்கு. நம்ம அவங்கள நோக்கி நம்ம கோயிலுக்கு நற்கொடைக்காக போயிருக்கும் போது அவங்க நம்மளை எப்படி தெரியுமா பார்த்தாங்க? நேர்ல வைகுண்ட சாமி வந்தா எப்படி பார்ப்பாங்க அந்த மாதிரி பார்த்தாங்க நம்மளை. அது எல்லாம் நம்ம கோயிலுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. மீண்டும் நமக்கு மிகப்பெரிய பொறுப்பு ஐயா தருவார். ராஜகோபுரம் அமைத்து விட்டார். அடுத்ததாக கொடிமரம் அமைப்பதற்கு நம்மளுடைய ஊர் மக்கள் அனைவரும் மிக சிறப்பாக செய்வார்கள் என்று நம்பிக்கை உள்ளது. இந்த ஐயா காத்து நடப்பு காத்து அருள்பதி சாதாரணமாக அல்ல. இந்த ஏரியாவிலே நீங்க பார்த்தா தெரியும் நம்ம கோயில ஒரு தனி சிறப்பு உண்டு. அந்த தனி சிறப்பு சொல்றதுக்கு இப்போதைக்கு நமக்கு டைம் இல்லை. அதனால சுருக்கமா என்னோட யூடியூப் சேனல்ல நான் போட்டிருக்கிற வீடியோ அதுல தயவு செய்து கொஞ்சம் பாருங்க. மிகவும் சிறப்பாக சொல்லியிருப்பேன். அதுல நம்ம 1 நிமிஷம் தான் சொல்ல முடியும் ஷார்ட்ஸ்ல. அதனால நான் சிம்பிளா சொல்லியிருக்கிறேன். இன்னும் ஒரு விரிவான ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேன். நம்ம ஐயாவோட பெருமை நம்ம பேசல, நான் வேற யார் பேசுவோம் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால ஐயாவுக்கு மிகப்பெரிய கைத்தட்டலுடன் அடுத்த நம்ம கொடிமரம் அமைக்கும் போது கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி.